அதைத்தான் நான் உங்களுக்கு பிரசங்கிக்க தேவ சித்தாயிக்க வைத்திருக்கிறார். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 2:11. பொழுது 11 வாசிக்கும் பொழுது 2:11 முதலாம் ஆற்றுக்கு பைசோ என்று பெயர். நம்ம சொல்லலாமா? ஜெபிக்கலாமா? பிதாவே விட்டுத்தார், குமாரனே கற்றுத்தார், பரிசுத்த ஆவியானவரே விளக்கித்தார். ஒவ்வொருவரையும் பெறப்படும் இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. உலகத்திலேயே எதற்கு உதவாக இருக்கிற அடியனையும் இந்த முதலாவது ஆண்டு விழாக்கு அழைத்த பாஸ்டர் அருமையான அன்பு சகோதரர் அரவிந்தன் அவர்களுக்கும், என்னை பட்சமாக ஏற்றுக்கொண்ட பாஸ்டர் யோசு அவர்களுக்கும், இருக்கிற பாஸ்டருடைய குடும்பத்தாருக்கும், மற்ற வாலிப சிங்கங்களுக்கும், வாலிப தங்கைகளுக்கும், என் நெஞ்சமனும் தோட்டத்தில் பூத்த உதிராத பூக்களை அள்ளி வீசி வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமைப்படுவதாக. பிரிமனுக்கு வாசிக்கும் பொழுது முதலாம் ஆற்றுக்கு பைசோ என முதலாவது ஆண்டோரா கூட்டம், முதலாவது ஆண்டோரா கூட்டம். எனக்கு மகனே, அப்போ ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் என்ன? முதலாம் ஆற்றுக்கு பைசோ, பாய்சன் இல்ல பைசோ. இந்த நதியானது பிரிமனவனே ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளை. ஆமே. ஆண்டவர் உருவாக்கினதான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரிமனுடைய 4 நதிகள். அதில் முதல் நதிதான் பைசோ. இது முதலாவது ஆண்டுகளா கூட்டமாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் ஊழியத்தை பைசோனாக மாற்றுவார். அல்லேலூயா. பைசோ என்று சொன்னால் எனக்கு அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே என்ன விளையும்? பொன் விளை. பொன் என்ன? பொன் என்றால் தங்கம். அது நடவடித்தது. பொன் பிரிமனே நல்ல கவனிங்க. ஆவிக்குள் இதன்படியாக பொன் என்று சொன்னால் விசுவாசத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. எது குறிக்கிறது? விசுவாசத்தை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரிமனே இந்த இடத்துல ஜெபம் எடுக்கப்படும் பொழுது விசுவாசம் விளை. சங்கீதங்கள் வாசிக்கும் பொழுது விசுவாசம் விளை. தேவ செய்தி கொடுக்கும் பொழுது விசுவாசம் விளை. ஆகவே விளையும் பயிர் பழமொழி. விளையும் பயிர் முனையிலேயே தெரியும். இந்த முதல் ஆண்டிலே பிரிமனோட இந்த காரியங்களை அறிந்து கொள்ளும் பொழுது வித்தியாசமாக இருக்கிறது. நல்ல அருமையான சாட்சிகளை கேட்கும். சபை ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்குள்ள இத்தனை நன்மைகளையும் இத்தனை சாட்சிகளையும் எழுப்பினார் என்று சொன்னால் இது தேவனுடைய திட்டம். தேவ திட்டம் இல்லாமல் எதுவும் செய்யாது, நடக்கவே நடக்கும். எனக்கு மனவனே, ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்போ பைசோன்னு சொன்னா அங்கே பிரிமனவர்களே பொன் விளையும். அப்ப ஒரு வருஷ காலத்திலே உன் மனதிலே இது விளைந்திருக்கிறது, விசுவாசம் விளைத்திருக்கிறது. அல்லேலூயா. நீங்களே யாரு? விசுவாசிகள். அவ இந்த இடத்திலே, இந்த கோயம்பேடு இடத்திலே எனக்கு இந்த இடத்துல விசுவாசம் விளையுமா? அதான் பைசோ. அல்லேலூயா. இங்கு வருகிற ஒவ்வொருவரையும் விசுவாச வீராங்கனையா, விசுவாச மங்கையாக ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். விசுவாசம் விளையும். இந்த இடத்துக்கு வரும்பொழுது ஒரு வாழ்க்கையில் விசுவாசம் உண்டாகும். எந்த நிலையில விசுவாசம் உண்டாகும்? ஆதியாகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது ஆதியாகம புத்தகம் 15:2 அடியனுக்கு என்ன தருவி?
நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே இங்கே வாசிக்கும் பொழுது பெருமானவர்களே, ஆபிரகாம் குறித்து வாசிக்கிறோம். விசுவாசம் என்றாலே முதல் வரக்கூடிய மனிதர் யார் என்று சொன்னால் விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம். இப்படி வாழ்க்கையில் எனக்கு பெருமானவர்களே, இப்போது அவனை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு மகாபரிய பலனும் கிழமை இருப்பேன் என்று சொல்லும் பொழுது இந்த ஆபிரகாம் கேட்கிற கேள்வி, அடியனுக்கு என்ன தருவி என்று வாசி என்று சொல்ல காரணம் இல்லை. இந்த மத்தியானங்களிலே உன் வாழ்க்கையை எது எனக்கு இல்லை என்று வந்திருக்கிறீர்கள்? சமாதானம் இல்லையோ, சந்தோஷம் இல்லையோ, சம்பூர்ணம் இல்லையோ, சவிக்கும் இல்லையோ, வேதம் சொல்லுகிறது இல்லாதவைகளை இருக்கிற போல வைக்கிறார். அவன் சொன்ன அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து வானத்து நட்சத்திரங்களை வெளியடைக்க உள்ளுக்குள்ளே புறவி கொண்டிருக்காரு. கொஞ்சம் வெளியே வா. அவன் புறவில் நிறுத்தப்படும்படியாக அவன் வெளியே வருகிறான். உள்ளே இருக்கிற வரைக்கும் புழுங்கள் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, அது இல்லையே. அப்ப எங்க வர வேண்டும்? தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். வெளியே வா என்று அழைக்கும். அழைத்து வானத்தை அண்ணாந்து பார்த்தான். நட்சத்திரம் என்ன குடும்பமானால் எண்ணு, இவ்விதமாய் ஜனங்கள் இருக்க வேண்டும். நம்ப முடியுமா? 90 வயதிலே ஆண்டவர், 99 வயதிலே ஆண்டவர் தரிசனமாக ஆபிரகாமுக்கு 3 காரியம். 1 அழைக்கப்பட்ட ஆபிரகாம், 2 அனுப்பப்பட்ட ஆபிரகாம், 3 ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாம். 75 வயதிலே தரிசனமாகிறார். இப்பொழுது 99 வயதாகிறது. அந்த 99 வயதில் வந்துவிட்ட நிலையில் தான் கேட்கிறார், ஆண்டவரே அது என்ன தருவீன்னு சொல்லி கேட்கிறார். என்ன புஸ்தகம் 16 வயது வாசிக்கப்படுது. அன்றைக்கு மோசே கேட்கிறார், எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? ஜனங்கள் கேட்டார்கள், எங்கிருந்து வரும்? மோசே பார்த்தாங்க, சொன்னா, மோசே என் கரை குறுகி போயிட்டோ, உன் விசுவாசம் இங்கே. நடந்த காரியம் தெரியும். பிரிமணவர்களே, காடைகளை கற்றுக்கொண்டு மத்தியில் சுவிசேஷம் வாசிக்கும் பொழுது அங்கே பேரு கேட்பா, எங்களுக்கு என்ன உண்மை பின்பற்றி வருகிறவே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்? பிரிமணவர்களே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கேள்வியோடு வந்திருக்கிறோம். இந்த காலத்தில் உன் மனதில் இருக்கிற கேள்வி என்ன? உன் எதிர்காலத்தில் கேள்வி என்ன? உன் பிள்ளைகளுடைய காலத்தில் கேள்வி என்ன? ஒருவேளை கேள்விக்குறியா இருக்கிற வாழ்க்கையை இந்த முதலாம் ஆண்டுகளாக வந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை ஆச்சரியக்குறியாய் மாற்றுகிறார். நம்ம சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு மனதில்லை. ஆகவே அந்த நிலையில ஆபிரகாம் கிழக்கு நோக்கி பார்க்கிறான். கிழக்கே நட்சத்திரம் பார்க்கிறான். நட்சத்திரத்தை பார்க்கவில்லை, ஒவ்வொரு நட்சத்திரமும் என் சந்ததி என்று சொல்லி பார்த்தான். மேற்கே பார்க்கிறார், நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நட்சத்திரமாக பார்க்கவில்லை, ஆண்டவர் சில வார்த்தையுடைய சந்ததியாக பார்த்தான். அல்லேலூயா. அப்ப எனக்கு உடனே நம் வேத வசனத்தை விசுவாசிக்கணும். ஆபிரகாம் விசுவாசத்திற்கு அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த நிலையிலே ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் ரோமர் 4:18 வாசிக்கும் பொழுது, ரோமர் 4:18, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசம். அல்லேலூயா. எனக்கு மனவனே, நம்புவதற்கு ஏதுமில்லை. ஒரு கர்ப்பகிணி கிடைக்கிற நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. தன் சரீரம் செத்து போனதையும் சாரோடிகள் செத்து போனதையும்
அவன் என்னவனாய் தோற்க. எதை எண்ணினான்? விசுவாசத்தை எண்ணினான். எதை எண்ணினான்? கர்த்தருடைய வார்த்தை எண்ணினான். ஆகவே பிரியமானவர்களே, இந்த முதலாம் ஆளுக்கு பேரு பைசோ. பைசோன்னு பொண்ணு விளையணும், விசுவாசம் விளையணும். கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 2வது சனிக்கிழமை மதுரவாயிலே உபவாசத்தை முடித்துவிட்டு 5 மணிக்கு வீட்டு 5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். அதற்கு பிறகு ஒரு வேலை நிமித்தமாக அண்ணாநகர் சென்றேன். என்னுடைய பைக்கில் ஆக்டிவா சென்று கொண்டிருக்கிறேன். நான் மெதுவாக தான் போனேன். இந்த சைடில் வந்த ஒரு கார் வேகமாய் மோதினபடினாலே நான் கீழே விழுந்து விட்டேன். அந்த வெயிட்டான வண்டியும் அந்த காரும் என் மீது மோதினபடினாலே நான் மயக்க விட்டேன். அதற்கு பிறகு டாக்டர் தூக்கி வைத்து தெரிந்திருத்தார்கள். அதுக்கு பிறகு முன்னெடுத்து ஆபரேஷன் இல்லையா வர முடியாது சொல்லுங்க. அடி அந்த விழுந்த வேகத்திலே நான் மறுபடியும் விழித்து விட்டேன். பார்க்குற கையில் அடியில் கால ஒன்று அடியில் உடனே சின்ன பிள்ளை 10 வயசா இருக்கும். நல்லா ஆரம்பிச்சிருக்கா அப்பா அப்பா நல்லா ஆரம்பிச்சு நான் ஒன்றில் மணி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இருந்தேன். ஒன்றும் பிரச்சனை. ஆனால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது கால் மடங்க ஆரம்பிச்சு நடக்க முடியவில்லை. உடனே தம்பி பெரண்டை ஃபோன் பண்ணினேன். தம்பி பெரண்டும் அவரோடு இணைந்த 2-3 வாலிபர்கள் ஓடி வந்தார். அதற்கு பிறகு கோல்டன் ஜாயிண்ட் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு அங்கே எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு என்னுடைய குடும்ப டாக்டர் நம்முடைய எதையாவது பார்த்தது டாக்டர் ரெனால்ட் பொட்ராஜ் ஆர்த்தர். அவரை பார்க்கும்போது அவர் சொன்னார், எலும்பு ஒடியில முறியல கிராக் ஆகல, ஜவ்வு கிழிஞ்சு போச்சு. எனக்கு போச்சு, ஜவ்வு கிழிஞ்சு போச்சு. நடப்பதற்கு எப்படி பார்த்தாலும் 3 மாதம் ஆகும். சரியாக குணமாக 3 வருஷம் கூட ஆகலாம் என்று சொன்னார். 3 மாதம் வரைக்கும் கால கூட எனக்கு அது வேதனையாக இருந்துச்சு. அப்ப நான் ஒரு இரவிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். உன் விசுவாசத்துக்கு உறுதியாக சொல்லுங்க. சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது கிழிஞ்சு போச்சு. அப்ப என்ன செய்யணும்? கிழிஞ்சு செய்யணும், தைக்கணும், இதெல்லாம் ஒட்டணும். ஒரு பேப்பர் கிழிஞ்சு போச்சுன்னா எதை வச்சு ஒட்டுவோம் சொல்லுங்க? கம்மு இல்லையா? அதான் பிடிக்கும், ஜம்மு. அப்போ கம்மு தேவை. கம் எங்க இருக்கு? தேடி பார்த்தேன். கீழையாத்தின் பிசிங்கன் இல்லையோ, பின்பு ஏனின் குமாரத்தி சொசவனையவன் போனார் என்று இறைமைய புஸ்தகம். அதை கையை வச்சு ஜோனார் எனக்கு ஐஸ் பேக் தான் கொடுக்கணும். அந்த வசத்தை வைத்து என் மனைவியின் பிள்ளைகளும் நானும் சேர்ந்து ஆண்டவரே ஒட்டுவதாக 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 என்று சொல்லி ஜெபிக்கார். 3 நாளைக்கு பிறகு எனக்கு அவர்களே கால் ஊன்றி நடக்கும்படி கட்ட உதவி செய்தார். அவன் சொல்லுவான், அல்லேலூயா அல்லேலூயா. குடித்துக்கு ஆசை. நம்முடைய பிரேசில் இருக்கிற சில நர்ஸ் டாக்டர் தான் சொன்னார்கள், உங்களுக்கு மிராக்கிள் உண்மைதான், ஆனால் சயின்ஸுக்கு கொஞ்சம் கீழ்ப்படிவதுன்னு சொன்னார். ஆகவே 20 நாட்கள் இங்கே போகணும்னு சொல்லிவிட்டார். இப்போ நான் ஏன்னு சொல்லி சொன்னால், கர்த்தருடைய வசனம் வரும் பொழுது உனக்குடைய விசுவாசம் விளையணும். அல்லேலூயா. அதான் பரிசு. ஒரு வருஷ காலமாக உனக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனத்தின் மூலமாக விசுவாசம் வாழ்க்கையில் விளைந்ததா? அது அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிற நெல் எப்படி விளைகிறதோ அதே வாழ்க்கையில் விசுவாசம் விளையணும். விளைஞ்ச பயிரா இருக்கணும். எனக்கு மனது. ஆகவே கர்த்தர் செய்தாரு, ஒட்ட ஆரம்பித்தார். பேதுரு ஒரு போர்ச்சோடைய காலை வெட்டினான், இயேசு ஒட்டினார். அல்லேலூயா. யார் ஒட்டது? போ ஆண்டவருடைய வசனம் ஒட்ட வைத்தது. நம்ம சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பிறகு விசுவாச வாழ்க்கையில் விளைய வேண்டும். ஆகவே முதலாம் ஆற்றுக்கு பைசோ. இது ஆவில தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அங்கே அங்கே பொன் விளையும், இங்கே பொன் விளையும். நம்ம சொல்லுங்க அல்லேலூயா.
மாத்திரமா மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12வது வாசிக்கும் பொழுது மத்தேயு 15:12 என்ன வாசிக்கிறோமா? மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு சுவிசேஷம் 15:20 மத்தேயு 15:22 அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானேஸ்வரி அவர்கள் வந்து, ஆண்டவரே தாவீது குமாரனே எனக்கு இறங்கு என்று சொல்லி அவருடைய விசுவாசமானது எனக்கு என்னுடைய கர்த்தரின் சோதரம் அநேக பிள்ளைகளை உருவாக்கி கூடியதாயுமா. சாரால் கூட ஆரம்பத்திலே நான் கிழவியா இருக்கிறேன், என் புருஷன் கிழவனா இருக்கிறேன் சொன்னாலும் எபிரேயர் 11 வாசிக்கும் பொழுது வாக்குத்தத்தப்படி உண்மையுடன் எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றடைந்தாலும் பிள்ளை பெற்றார். ஆரம்பத்தில் விசுவாசம் இல்லை, ஆனால் வேத வசனம் விசுவாசிக்கும் விசுவாசம் வந்து விட்டது. விசுவாசத்தில் வாக்குத்தத்தப்படி உண்மை உள்ளவு என்று விசுவாசிக்கிறேன். குடிகார புருஷனை மாற்ற நாங்கள் உண்மை உள்ளவு, பிறகு புருஷனை பலனடை செய்வதற்கு நாங்கள் உண்மை உள்ளவு, வேலையில்லாத மகனுக்கு நாங்கள் வேலை கொடுக்க உண்மை உள்ளவு, ஒரு வீடு வாசல் ஏற்படுவதற்கு நாங்கள் உண்மை உள்ளவு என்று சொல்லி உண்மையுள்ளவே உண்மையுடைய சொல்லி விசுவாசிக்கும் பொழுது என்ன வருகிறது? என்ன வருது? பலன் பலன் பலன். எபிரேயர் 11:11 பலன். அவர் கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளா இருந்தாலும் பிள்ளை பெற்றார். இவர் யாரு? ஆதியாகம புத்தகத்துல 12 வாசிக்கும் பொழுது அந்த தூதனை பார்த்து சொன்னால், நான் கிழவியா இருக்கிறேன், என் புருஷன் கிழவனா இருக்கிறான். அப்போ ஒரு கிழவனுக்கு கிழவிக்கும் ஒரு பிள்ளை உண்டாகுமா? சாராளுக்கு 90 வயது, இவனுக்கு 100 வயது, 99 வயது. அப்போ விசுவாசத்தினாலும் வாக்குத்தத்தப்படும் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளா இருந்தாலும் பிள்ளை பெற்றார். பிள்ளை யாருக்கு பிறந்துச்சு? யாருக்கு பிறந்துச்சு பிள்ளை? சாராளுக்கு பிறந்துச்சு? இல்ல, கிழவிக்கு பிறந்துச்சு. யாருக்கு பிறந்துச்சு? கிழவி. சுகப்பிரசவமா சிசேரியனா? எடுக்கப்பட்டது சொன்னா அது சிசேரியன். பெற்றால் சொன்னால் நார்மல் டெலிவரி. 90 வயது கிழவிக்கு ஒரு நார்மல் டெலிவரி கொடுப்பதற்கு காரணம் விசுவாசம். இங்கே புருஷனுக்கு விசுவாசம், மனைவிக்கு விசுவாசம். உன் விசுவாசம் எங்கே? பொண்ணு விளையணும், விசுவாசம் விளையணும். இப்ப வாசிங்க மத்தேயு 15:22. அந்த திசையில் குடியிருக்கிற கானானேஸ்வரி வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரயோஜனமாக அல்லேலூயா. எனக்கு யாருவள்? கானானேஸ்வரி. கானான் என்று சொன்னால் சபிக்கப்பட்டதான ஒரு தேசம். அப்ப அந்த இடத்திலிருந்து ஒரு கானானுக்கு ஒருத்தி இயேசுவிற்கு வந்து, ஆண்டவரே தாவீது குமாரனுக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார். பதில் கொடுத்தாரா? பதில் கொடுத்தாரா? நோ ஆன்சர். சில பிரச்சனைக்கு ஆன்சர் வரும். மாயமானவைகள் கட்டுக்குரியவைகள். சில காரியங்களுக்கு பதில் வராது. என் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என் ஜெபத்துக்கு பதில் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சில காரியத்துக்கு பதில் வரும், சில காரியத்துக்கு பதில் வராது. இது கட்டுக்குரிய காரியம். நடந்த காரியம் என்ன? ஆண்டு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அதற்கு பிறகு சீசர்கள் அவளுக்காக பரிந்துரை செய்கிறார்கள். இது சொன்னா, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட வேண்டி மற்றபடி அல்ல. அப்ப எனக்கு
இருக்கிற வல்லமை, சுகம், ஆரோக்கியம் யாருக்கு? இஸ்ரவேலுக்குரியது. அதுக்குத்தான் அனுப்பப்பட்டிருக்கு. என்ன செய்துக்கணும்? இந்த ஸ்திரீ ஓடி போயிருக்கலாமே. ஆரம்பத்தில் கூப்பிச்சா பதில், இப்ப என்ன செய்ய? உனக்கு உதவி செய்ய முடியாது. உதவி மறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. உதவி மறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. மனுஷனை நம்பினால் ஏமாற்றம், வைத்தியர் நம்பினால் ஏமாற்றம், கடைசி தெய்வத்தை நோக்கி ஓடிக்கொண்டு என்று சொல்ல, அது தெய்வம் எனக்கு எவ்வளவு என்று சொல்லி நினைத்திருக்கலாமே. முடியாத சில மறுக்கப்பட்டு சொல்றாரு. அவர் 25 வாசிகள் அவர் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை பணிந்து வந்தார். கூப்பிட்ட காரணி சரி, கும்பிட்ட காரணி சரி. பணிந்து என்பது கும்பிடுறதுக்காக குறிக்கிறது. கூப்பிட்டா பதில் இல்ல, கும்பிட்டா இப்ப இல்ல. இந்த ஒரு வித்தியாசமான பதில். இயேசு அவளை நோக்கி, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லது. அப்படின்னு அர்த்தம், உனக்கு நான் சுகத்தை கொடுப்பது நல்லதல்ல, உன் மகளுக்கு ஆறு கொடுப்பது நல்லதல்ல, உன் மகளை விடுதலையாக்குவது நல்லதல்ல என்று இயேசு சொன்னாரு. நீ யாரு? சொன்னாரு. நம்மை பார்த்து ஆண்டவர்கள் சொல்லியிருப்பாரையானா, மற்றவர்கள் சொல்லியிருப்பார்களேனா, என்ன செய்வோம்? குறை சொல்லி கொண்டிருப்போம், குற்றம் சொல்லி கொண்டிருப்போம். இல்லையா? அந்த பாஸ்டர் அந்த சர்ச்சைக்கு போனேன், நாயின் சொன்னாங்க சொல்லி வீடு விடா இறங்கி ஏறி சாப்பிடலையோ, வேலை செய்யலையோ, கல்யாணத்துக்கு போல அங்கே பரப்புறது. நாயின் சொல்லிட்டாங்க. குறை சொல்லுவோம், குற்றம் சொல்லுவோம். இவர்கள் குறை சொல்லாத காணானி ஸ்ரீ. இங்க வாசிக்கிறோம். 27. அதற்கு அவள், ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானுடைய நேற்றிலிருந்து விழுந்த துணிக்கைகளை தின்னுமே. என்ன அர்த்தம்? மனப்பா நாய் தாண்டவரே, என் நாய்க்குட்டி தாண்டவரே. ஆனா நாய்க்குரிய எஜமான் உண்டு. அது யாரு? நீங்க தான் எஜமான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மை போல ஆரம்பிப்போம் சொன்னா குற்ற சமத்திருப்போம், குறை சொல்லியிருப்போம். கூப்பிட்ட காரண ஸ்ரீ, கும்பிட்ட காரண ஸ்ரீ, குறை சொல்லாத காரண ஸ்ரீ, குற்றம் சுமத்தாத காரண ஸ்திரீகளே அதிகமா இருக்கு. நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கிறது? இந்த ஆளுக்கு கண்ணே சொல்றதா சொல்லுங்க. உபாதி ஜெபிச்சு பார்க்கிறேன், 100 நாள் ஜெபம் பண்ண, இதுவரைக்கும் எனக்கு பதிலே இல்லை, நான் அப்படியே இருக்கிறேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? நீ புலம்பிக் கொண்டிருக்காதே, புதிய காரியத்தை எதிர்பார்க்க சொல்லு. எனக்கு நடந்த காரியம் என்ன? இப்போ வாசிக்க 28. இயேசுவின் பிரயத்தனமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெருசு. யார் சொன்னா? எந்த இயேசு? பதில் கொடுக்காத இயேசு, உனக்கு உதவி இல்லை என்று சொல்லி மறுத்த இயேசு இல்லையா? கெட்டது சோதரம். அந்த ஆரோக்கியம் ஆசை என் மக்களுக்கு மட்டும்தான் உண்டு, உனக்கு இல்லை என்று சொல்லி மறுத்த இயேசு இப்போ சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் விசுவாசம் வேலை. ஏன் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும் அப்படி கேட்டீங்கன்னா, அவருடைய விசுவாசத்தின் ஆழத்தை வெளிப்படுத்த முடியாதவே ஆண்டவர் உருவாக்க. நம்ம அத்தனை பேருடைய பிள்ளைகள் தானே. ஒரு பெண்ணுடைய நெஞ்சிக்கூடி இருந்தால் அநேக ஜாதி உருவானது. எனக்கு என்ன? ஒரு பெண்ணுடைய நெஞ்சிக்கூடி இருந்தால் அநேக ஜாதி உருவாகும் சொல்லி வேதம் சொல்லுகிறது, விஞ்ஞானம் சொல்லுகிறது. அவர் சகல ஜாதிகளையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்றப்பட்ட அப்படியா? அத்தனை பேருடைய பிள்ளைகள் தானே. அப்ப ஏன் மறுத்தார் என்று சொன்னால், அவருடைய விசுவாச ஆழத்தை அறிந்து கொள்ள முடியாது. இந்த காலத்தில் விசுவாசத்தின் ஆழம் என்ன? உன் ஜெபத்தின் ஆழம் என்ன?
உன் அர்ப்பணிப்பின் ஆழம் என்ன? உன் தியாகத்தின் ஆழம் என்ன? உன் வைராக்கியத்தின் ஆழம் என்ன? பிரியமானவர்களே, 12 சீசர்கள் கூட இருந்தார். ஒருத்தனையாவது பார்த்த ஆண்டவர் விசுவாச பரிசு சொன்னாரா? பேரை பத்தி சொன்னாரா? யாக்கை பத்தி சொன்னாரா? யோவான் சொன்னாரா? சொன்னாரு. என்ன சொன்னாரு? அற்ப விசுவாசி சொன்னாரா? அற்ப விசுவாசி. ஆனா இவனை பார்த்தா சொன்னாரு, ஒரு விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள். அல்லேலூயா. அந்நேரமே அவன் மகள் ஆரோக்கியமானார். கைதடிக்கிறது சொந்தம் பண்ணாமா? ஓ ரிமாலா தூராமா ரிகாவானா ஓ ரிமாலா தூரியாமா. இந்த மத்தியானவர்களே, ஒருவேளை பெருவெடுத்து வந்திருக்கலாம், சிவனுக்கு வந்திருக்கலாம். ஏசு சொன்ன அந்த நிமிஷத்திலேயே அவர் மகள் ஆரோக்கியமான என்று சொன்னா உங்களையும் ஆரோக்கியப்படுத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவன் சொல்ல அல்லேலூயா. எனக்கு மனவரை. ஆகவே பைசோ ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி போடும். அந்த தேசத்தின் போம் நல்லது. முதலாவது ஆகவே அங்கே என்ன விளையுது? பொன் விளையுது. ஏகவாயிலே திருச்சபை எது விளையணும்? எது விளையணும்? விசுவாசம் விளையணும். அல்லேலூயா. நாம் விளையாம இருக்க கூடாது. விளைந்தால்தான் பிரியமானவர்களே, விதைப்பட்டவனுக்கு சந்தோஷம், தண்ணி பாய்ச்சவனுக்கு சந்தோஷம், களைவிடனுக்கு சந்தோஷம், அறுவடை செய்வதற்கு சந்தோஷம். அதற்குத்தான் இந்த சபை தேவனால் உருவாக்கப்பட்டது சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. முதலாம் வார்த்தைக்கு பரிசு. இந்த ஊழியத்தை ஆண்டவர் பரிசுடாக மாற்றுவார். இருக்கிற அற்ப விசுவாசிகளை பிரியமானவர்களே பொன்னாக விசுவாச வீரராய் மாற்றுவார். அவன் சொன்ன அல்லேலூயா. அது குறித்து சாட்சிகள் நான் கேட்டோம். ஆகவே பைசோ 6 நம்பர் 2 என்னாகும் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். என்னாகும் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னாகும் 24:5 எவ்வளவு அழகானவைகள். அப்புறம் அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்த மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுருச்சை போல இருக்கிறது. அவர்களுடைய நீர் சால்களில் இருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் விட்டு திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான். அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். ஆமென். நம்ம சொல்ல அல்லேலூயா. இந்த ஊழியத்தை ஆண்டவர் பைசோன் ஆறாக மாற்றுகிறார். இரண்டாவது பரவி போகும் ஆறுகள் இல்லையா? பரவி போகிற ஆறுகள். இது யார் கொடுக்கிற வார்த்தை? இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. எந்த நிலையிலே சொல்லப்பட்டது? இந்த ஜனத்தை தேவன் அங்கீகரித்த ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கும்படியாக பிழையாம் திருதர்சியை கொண்டு வந்து பாலாக்கு லஞ்சங்களை கொடுத்து பொருட்களும் சபிக்கும்படியாக வைக்கிறார். சபிக்க முடியவில்லை. காரணம் என்ன? இது இஸ்ரவேலுடைய தேவனுடைய இஸ்ரவேலுடைய ஜனக்கூட்டம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மனமே இன்னைக்கு ஒரு சிலர் உங்களை சபிக்கலாம். வேதம் சொல்கிறது, உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாசிக்கிறேன். அப்ப ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தமா இருக்கிற ஜனத்தை, ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் இருக்கிற ஜனத்தை சபிக்க முடியுமோ? வேதம் சொல்றது, காரணம் இல்லாமல் சாபம் என்ன செய்யுது? நீதிமான சிரசிலே ஆசீர்வாதம் தங்குமே தவிர, இன்னைக்கு வந்திருக்கிற முதலாவது ஆண்டோட வந்திருக்கிற தலையிலே ஆசீர்வாதம் தங்குமே தவிர, கிருபை தங்குமே தவிர, இரக்கம் தங்குமே தவிர இது தங்காது. சாபம் கவலைப்பட ஒரு ரகசியத்தை சொல்லி தர. பிரியமானவனே, நல்லா கவனிங்க. சிலருடைய வார்த்தை வரம்பற்றவர்கள், கிருபற்றவர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்களை செய்வார். 2ஆவது புஸ்தகத்துல அங்க 1வது வாசி பார்த்தீங்கன்னா பிரியமான எலியா. அப்போ
ஒரு வார்த்தை சொன்னான், ஏரியின் கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று அவனுக்கு ஒரு வார்த்தை வெளிப்படுத்தி ராஜா. உடனே என்ன செய்தான், இந்த எலியாவை கொல்லும்படி பிடிக்கும்படி 50 பேரும் கூட வரான் இல்லையா, 51 பேரை அனுப்புகிறான் என்று வாசிக்கிறேன். 51 பேரை அனுப்புகிறான். இப்பொழுது எலியா என்ன சொல்றாரு, நான் தேவனுடைய மனுஷனையா இல்லையா. 2 புத்தகம் 1ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எலியா இல்லையா, நான் தேவனுடைய மனுஷனையா, அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் 50 பேரையும் வச்சுக்கிட்டது நச்சு. உடனே அக்கினி இறங்கிச்சு, வச்சுட்டு செத்தான். அடுத்த தடவை 2வது தடவை 50 சொல்லி அனுப்புகிறார். அவர்களும் பிரிமணர்களே வருவது உண்பதாகவே வரம்பற்ற எலியா என்ன செய்தாரு, தேவனுடைய மனுஷனையா. இந்த சனத்திலிருந்து கேட்கப்படும் நகவனி 50 சொல்லணும், 50 மொத்தம் 120. 13ஆம் வாசிக்கும் பொழுது வாசிக்கும் 13 ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இங்க நடந்த சம்பவத்தை உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லுது. அப்போ தேவனுடைய மனுஷனையா வரம்பற்ற ஊழியக்காரன் இப்போ 3வது அனுப்புகிறான். பார்க்கிறான், 100 செத்து கிடக்கிறான். என்ன செய்தான், உடனே முழங்கால் படியிட்டான். நம்ம சொல்ல அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ முழங்கால் படியிட்ட உடனே எலியா வாய் திறப்பதாக ஆண்டவர் வாய் திறந்துட்டார். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் வாய் திறப்ப தாமம் இருக்கும் என்று சொன்னால் எலியா வாய் திறந்துப்பான அடுத்த 51 அவுட்டு. நடந்த காரியம் என்ன, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை, அப்பொழுது கர்த்தர் தூதன் எலியாவை நோக்கி அவனுடைய இறங்கி போ, அவன் பயப்படாத. இது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன, நல்லா கவனிங்க. உங்கள் மீது எரிச்சி உடையவர்கள், பொறாமை உடையவர்கள், இவர்களை சாபம் உடைய யாராவது இருப்பார்கள். ஆனால் உடனே நீ முழங்கால் படிக்கும் பொழுது அல்லேலூயா, அந்த சாபம் தான் பஞ்சாயத்து பறந்து போகும். அல்லேலூயா. இப்படிதான் அந்த 3வது தப்பித்துக் கொண்டான். தப்பித்தான் கர்த்தர் சொல். அப்போ முழங்கால் படியிட்டா போதும், கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. ஒருவேளை தாமதம் ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும், இவரும் பெருமளை. அப்போ முழங்காலுக்கு ஆண்டு கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தேவ ஜனமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 100 நாள் ஜெபித்தீர்களே, ஜெபமானது பெருமளை அன்னையோட சாபத்தை உடைக்கும். இப்ப விஷயத்துக்கு வருது. இப்ப சபிக்கும்படியாக அன்றைக்கு பெருமளை பாலாக்கு பிழையாவை கொண்டு வருகிறார். ஆரம்பத்திலே ஆண்டவர் பெருமளை போகாது என்று சொன்னார். மறுபடியும் அடம்பிடித்த பிள்ளைகளை போய் என்று சொன்னார். சபிக்க முடிஞ்சா இல்ல, சபிக்க முடியும். அதற்கு பதிலாக ஆசீர்வாதங்களை அவன் கூறினார் என்று வாசிக்கும். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இப்ப திருப்பி வாசிப்போம். என்ன 24ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது, அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலவும், அப்ப என்ன செய்யும், பரவி போகிற ஆறு. நம்ம 1வது ஆண்டுகளால் வந்திருக்கிற ஊழியம் பிரியமானவர்களே, இது பரிசுத்தமாக மாறும். 2வது பரவி போகிற ஆறு. 1 பாயும், 2வது பரவும், 3வது வேண்டல். இந்த ஊழியம், இந்த சபை இனிமே பாயும், 2வது பரவும், 3வது மேன்மையடையும். ஏன் தெரியுமா, எனக்கு யாத்திரா புத்தகம் 34:24 வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 34:24 நான் புறஜாதிகளை உங்கள் முன் நின்று துரத்திவிட்டு, புறஜாதிகளை உங்கள் முன்பாக துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. எனக்கு ஊழியத்தின் எல்லை விஸ்தாரப்படுத்தப்படும். ஆனா விஸ்தாரப்படுத்துகிறார்.
அப்ப விசாரப்படுத்துவது உண்மையாக என்ன செய்கிறார்? எனக்கு உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள், ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படுகிற ஆவிகளை, சூரியங்களை, கட்டுகளை எல்லா விடுக்கத்தை செய்வாரு, துரத்த போகிறார். அல்லேலூயா. 430 வருஷம் ஏற்பட்டார்கள் சில ஜனங்கள். அங்கே பாலும் தேனுகிற ஓடும் தேசத்தை பிரிமணங்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எதிரிகளை வைத்துதான் அதை ஆயத்தப்படுத்தினார் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிறகுதான் பிரிமணங்களே அங்கே செயல்பட்டது வாசிக்கிறோம். ஆகவே பிரிமணங்களை வாசிக்கும் பொழுது நடந்த ஒரு காரியம் என்ன? உனக்கு முன்பாக புறஜனங்களை துரத்துவே, துரத்திவிட்டு துரத்த வேண்டிய கிரியைகள் எல்லாம் துரத்திவிட்டு நான் உன் எல்லைகளை விசாரப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த ஊழியம் விசாரணையும் என்று சொன்னால் இந்த ஊழியம் பைசோனாராக மாறும். இரண்டாவது பரவி போகிற ஆறு எப்படி ஓடும்? வாய்க்கலாக ஓடும். அணை திறந்த வெள்ளம் வரும்போது எனக்கு மனங்களே அது பாய்ந்து வரும், பாய்ந்து வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 54 அதிகாரம் 2வது வாசிக்கும் பொழுது ஏசாயா 54 ஐசாயா உன் கூடார இடத்தை விசாலமாக்கு, விரிவாக்க போகிறார். அல்லேலூயா. விசாலமாக்க போகிறார். இரண்டாவது விரிவாக்க போகிறார். நம்ம சொன்னோம் அல்லேலூயா. என்று சொன்னால் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. யாரு கொடுக்கிற வார்த்தை? ஒருவேளை எனக்கு மகளே அருமையாருடைய தகப்பனார் கொடுக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கலாம். வாசிங்க உபாகமம் 19:9. உபாகமம் 19:9. உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட உன் எல்லையை விஸ்தாரமாக்கி உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம் முழுவதையும் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மனங்களே, ஆகவே இது பரவி போகிற ஆறு. இதற்கு இசைக்கேல் புத்தகம் வாசிக்கும் பொழுது இசைக்கேல் புத்தகம் 44 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும். என்ன வாசிக்கிறோம்? இசைக்கேல் 41. வாசலுக்கு திரும்பற பண்ணினார். தண்ணீர் புறப்பட்டு கிழக்கிலிருந்து ஓடுகிற இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் அல்லேலூயா. தண்ணீர் என்பது ஜனங்களை குறிக்கிறது. வெளிப்பட்டு சிலவாசிக்கிறோம். தண்ணீர் சொன்னால் எழுத்துவிட தண்ணீரா இருந்தாலும் இது ஜனத்தை குறிக்கிறது. ஆகவே அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் படைப்பட்டிருக்கே பாய்ந்தது. இரண்டாவது வாசிக்கும் பொழுது அது அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது என்று வாசிக்கும். அல்லேலூயா. ஆகவே பரவி போகிற ஆறு பாயும் ஒரு ஆறாக மாற்றுகிறது. சரி, இங்கே நான் சொன்னேன் தண்ணீர் சொன்னால் ஜனங்கள் சொன்னேன். அப்ப இங்க இருக்கிற விசுவாசிகளை ஆண்டவர் இந்த நாள் இந்த வல்லமை பொருந்தின வரங்களோடு எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு வல்லமை வேணும்? எத்தனை பேருக்கு வரங்கள் வேணும்? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துக்கு செய்ய சொல்லப்படுற செய்திகளை கேட்டு விசுவாசிப்பது வல்லமை உனக்குள்ளே உருவாகும், வரங்கள் உனக்குள்ளே உருவாகும். அதுக்கு பிறகு வாசிக்கணும். இசைக்கேல் புத்தகம் 47 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சம்பவிப்பது என்னவென்றால் யாரு யாரு? இந்த நதி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு நதி, நீங்க ஒரு நதி, நீங்க ஒரு நதி. கைவிட்டு நீங்க ஒரு நதி. அல்லேலூயா. அந்த கதை பேசுகிறமை எப்படி வச்சுக்கிறாரு? குட்டையா வளமா நதியா வெற்றி. சென்னையில ஓடுகிற கூவனதி நான் சொல்லவில்லை, எனக்கு மனதிலே ஜீவனத்தை சொல்லுகிறேன். ஆகவே கர்த்தர் நதியாக வைத்திருக்கிறார். அவர் நாட்கள் வரும், இங்கு இருந்து அநேகரை எழுப்புவார், வல்லமையான ஊழியர்களை எழுப்புவார், வல்லமையான ஊழியர்களை எழுப்புவார், வரம் பெற்றவர்கள் இடத்தை எழுப்புவார்கள், அவர் எழும்புவார். அல்லேலூயா. இந்த நதி
புறப்பட்டு போகிற இடம் எங்கும் ஆரோக்கியம் உண்டாகும். அல்லேலூயா. இந்த நதி போகும் இடம் உள்ள யாவும் ஆறுகள் பிழைக்கும். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவனுக்கு பார்த்து நீ ஜெபிக்கும் பொழுது பிழைப்பார்கள். ஆஸ்பத்திரி சென்று ஆஸ்பத்திரி செய்யும் பொழுது அவர்கள் பிழைப்பார்கள். சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உங்கள் மூலமாக உயிர்ப்பிப்பார். இதான் பரவி போகிற அப்போ இந்த யெகோவாவிலே ஊழியத்திலே திருமலையிலே பழைய திருச்சபையாக சொல்லுது, இந்த இடத்திலிருந்து அநேக குணமாக்கக்கூடிய மரங்களை கொடுத்து எழுப்ப போகிறார். நம்ம சொல்ல அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கை வச்சாலே போகும் சுகமடை. நீங்களே யார் தெரியுமா? யாத்திரை புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும் பொழுது எக்ஸோடஸ் 4:21 அதனால 21 அப்பொழுது கர்த்தர் நீ எகிப்திலே திரும்பி போய் நாம் கையில் அளித்திருக்கிற அற்புதங்களை யாவையும் நாம் கையில் அளித்திருக்கிற அற்புதம். அப்ப அன்றைக்கு மோசே பத்தி சொன்னா பழைய காலத்திலே, இன்றைக்கு புதிய பாடு மோசையா, நீங்கள் அந்த மோசே, நீங்கள் அந்த எலியா, நீங்கள் அந்த எலிசா, நீங்க தான் பிறந்த யெகூ, நீங்க தான் பிணையா. அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்றது, நான் உன் கையிலே அற்புதத்தை கொடுத்துட்டேன். அல்லேலூயா. எல்லாரும் கையை பாருங்க, கையை பாருங்க. பார்த்தீங்கன்னா வரலாம் சுவாசிக்கிற போய் கை நிற்கிறேன். இப்போ கிட்ட சொல்றீங்களோ கேட்குறீங்களா? பிரிமணே ஆனால் சொல்றாரு, உன் கை சாதாரண கை இல்லை. என்ன கை? அற்புதம் செய்கிற கையின்னு சொல்றதுனாலே நான் காங்கிரஸ் காலத்தில் இடி விடாதீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு எனக்கு மனதிலே ஆக உன் கை இப்படிப்பட்ட கை, உன் கை என்ன இருக்கு? என்ன இருக்கு? சொல்லுங்க. கையில அற்புதம் இருக்கு. நீ கையில அற்புதம் இருக்கு. விசுவாசம் தேவை. நீ கையில என்ன இருக்குது? அற்புதம் இருக்குது. கையில இருக்குது அற்புதம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த ஊழியத்தின் மூலம் அநேக குணங்களை போனார். இந்த ஊழியத்தில் இருந்து எனக்கு முன்னே இங்கே செயல்படுகிற இங்க இருக்கிற விசுவாசிகளை கொண்டு ஆனால் யாருக்கு அற்புதம் செய்வார்? பாஸ்டர் பண்ணா இல்ல வருங்கால பிஷப் பெறப்பெற்றை கொண்டா எல்லாரும் கூட அற்புதம் செய்வார். விசுவாசிகளாகி நடக்கும் அடையாளம். விசுவாசிகள் நடக்கும் அடையாளம். நீ விசுவாசித்தா போதும். விசுவாசிக்கிறவனுக்கு சொல்லுங்க எல்லாம் கூடும். நம்ம சொல்ல அல்லேலூயா. ஆக எனக்கு என்ன தேவஜனமே, இது பரவி போகிறாரு, பரவி போகிறார் என்று சொல். விசுவாசத்தை ஒரு சமயம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் சொல்லுவேன். 3 நாள் தொடர் கூட்டம். மறுபடியும் திருவள்ளி செல்ல வேண்டும். பல்லாவரத்தை முடித்துவிட்டு தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் நின்று கொண்டிருக்கிறேன். எடுக்க முடியவில்லை, கிடைக்கவில்லை. எனக்கு ஒரு விசுவாசம், எனக்கு ஒரு விசுவாசம். கட்டணோடு செய்து போகிறோம். இப்படியா எனக்கு ஒரு சீட்டை ஆயத்தப்பட்டு தருவார்கள் விசுவாசம். அப்பொழுது ட்ரெயின் வந்துச்சு. அன்று சொல்ல ஏற முடியல, ரிசர்வ் ஏற முடியல. ட்ரெயின் புறப்பட போகிற 2 நிமிஷத்துல அப்படியே ஜோம் நண்டவரே புறப்பட செய்யக்கூடாதா? எனக்கு ஒரு சீட்டு ரிசர்வ் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசம் வந்தேன் என்று சொல்லி அப்படியே விசுவாசத்தை அறிக்கை செஞ்சுட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு டீச்சர் வந்தார். வந்து கேட்டார், what is your name? Sir, you are a doctor? Yes. I am a ஆவிக்குரிய டாக்டர். என்ன சொன்ன? ஆவிக்குரிய டாக்டர். நீ 8ஆம் வகுப்பை பிடிச்சிருக்கேன், அதை முட்டு பெற முடியல. இருந்தாலும் டாக்டர் அந்த டாக்டர் படித்த டாக்டர் ஊசி போட்டு காசு வாங்குவான். ஊசி போட்டு பிரிமண உள்ளே குணமாக்குவார். நம்ம செய்யறதில்ல, ஊசியை போடுறதில்ல, மாத்திரை கொடுக்கறதில்ல, கை ஊற்றி ஜோம் பண்ணுறோம். அற்புதம் நடக்குது இல்லையா? அதனால ஊழியக்காரர் சுகமாக்குற வரப்பட்ட அத்தனை பேருக்கும் என்ன ஒரு பட்டம் கொடுக்கலாம்? ஆவிக்குரிய டாக்டர். ஆவிக்குரிய டாக்டர் சொல்லிட்டேன். அவன் காதுக்கு ஒன்றும் தெரியல.
டாக்டர் உடனே வாங்க சார் சொல்லி ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி உட்கார ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் உட்கார வண்டி கிளம்பிடுச்சு. என் மனசு பக்கு எதையும் படக்கு அடிக்குது. உடனே கொஞ்சம் தூரம் போகிற 10 நிமிஷம் வண்டி கிளம்பின உடனே டிடி வந்தார். அவரை பார்த்து சொன்னேன், சார் சாரி சார், நான் டாக்டர் இல்லை, என் பேர் வின்சென்ட், அது ஓகே, நான் டாக்டர் இல்லை, ஆனால் எங்களை ஆவிக்குரிய முடித்து நாங்கள் சொல்லிக்கணும். ஆவிக்குரிய டாக்டர் ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா நாங்கள் ஜோ பண்ண சுகப்படையும் அதனால் சும்மா காமெடியே சொல்லிட்டேன் சார், நான் செங்கல்பட்டில் இறங்கிடுறேன் சார், கோச்சிக்கிறேன் சார், இறங்கி 2 வருஷத்துலேயே போயிடுறேன் சார் சொன்னேன். அப்படி சொன்னார். அதனால் தெரியாது மேலெடுத்து உத்தரவு. என்ன உத்தரவு? மேலெடுத்து உத்தரவு. தாம்பரத்திலே ஒருவர் ஹேண்ட்பேக் வச்சுக்கிட்டு 5 அடிக்கு கொஞ்சம் மேல ஒரு பேனா குத்திக்கிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் டாக்டர் வின்சென்ட். அவர் அழைத்து கொண்டு போய் ஏசில ஃபர்ஸ்ட் கிளாஸ் உட்கார வைன்னு சொல்லி எனக்கு மேல் உத்தரவு சார். நம்ம சொல்லாமா என்னாச்சுன்னா அந்த ட்ரெயின்ல ஒரு டாக்டர் வரப்போற டாக்டர், அவர் பேர் எல்வின்சென்ட், என் பேரும் எல்வின்சென்ட். அந்த டாக்டர் மிஸ், இந்த டாக்டர் மிஸ். அவன் சொல்லுவாங்க எல்லாம் பேர் உள்ளதா இருக்கு கட்டு சொல்ல. அப்ப சில சமயத்தில் என்ன கேட்பாங்களே, ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியம் செய்வதற்கு வல்லவராக இருக்கிற விசுவாசம் தேவை. முதலாம் மாற்றுக்கு பைசோ, இந்த ஊழியம் பைசோராக மாறும். அந்த ஆறு ஓடும் பொழுது ஆவிட தேசம் பொருள் விளையும். இரண்டாவது பைசோனாரு, இரண்டாவது பரவி போகிற ஆறு, மூன்றாவது சங்கீத புஸ்தகம் 137 சங்கீதம் 1 வாசிக்கும் பொழுது சங்கீதம் 137 1 பாபிலோன் ஆறுகளிலே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோன் நினைத்து அழுதோ. எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தை விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடு சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டு அந்நியதேசத்திலே பாடுவது எப்படி என்று வாசிக்கிறோம் இல்லையா? எனக்கு என்ன இவர்கள் யார் இருந்தாரு? பாபிலோன் ஆறு. இன்னைக்கு எங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? பிரியமானவர்களே, சங்கீதம் 1 சேர்ந்து வாசிக்கிறோம் இல்லையா? துன்மார்க்கர் மனப்படலாம் பரியாச உட்காரத்திலே உட்காராம எங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு கற்று சொல்லி இவர் யாரு? சீயோன் குமாரத்திகள் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையிலே, நேபுகாத்நேச்சர் காலங்களிலே சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையிலே பிரியமானவர்களே, இவர்கள் புலம்பினக்கு காரியங்கள் பாபிலோன் அங்கே உட்கார்ந்தோ நினைத்தோ அழுதோ, உட்கார்ந்தோ நினைத்தோ அழுதோ. பிரியமானவர்களே, எது நினைத்தோ? கர்த்தர் செய்த மகத்துவத்தை நினைத்தோ? சிறைப்பட நாளை சோதனைப்படுத்தி சுற்றி இருந்தவை அதை நினைக்கிறார்கள், கர்த்தரை நினைக்கிறார்கள், நினைத்து அழுதோ. அப்படி அழுகிறே எங்களை சிறைப்பிடித்தவர்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள், யார் பாழாக்கினவர்கள்? சிறைப்பிடித்தவர்கள் மங்கள கீதத்தை விரும்பி சீயோன் பாட்டுகளில் சிலரை பாடுகள் சொன்னார். முடியுமா? வைராக்கியம் அவசியம். இன்றைக்கு உன் வாயிலை என்ன பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்? ஆவிக்குரிய பாடல்கள் வர வேண்டும். இன்னைக்கு அநேக சினிமா பாட்டை பாடிக்கொண்டிருக்கிறார்கள், தேவையான காண பாட்டை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நீ சீயோன் குமாரத்தை இருப்பாய் என்று சொன்னால், சீயோன் குமார் இருப்பாய் என்று சொன்னால் உனக்குள்ள பிரதர்ஷ அவசியம். இன்னைக்கு பிரதர்ஷ இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. நல்ல தீர்மானத்தார் கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி? அப்படி பாடினா என் தெய்வத்தை விட்டு கொடுத்தா, என் தெய்வத்தை செய்த நன்மைகளை விட்டு கொடுத்தா, நான் அந்நிய தெய்வத்தில் கையெழுப்பேன் என்று சொன்னா சிலவே
எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சி. அதிகமாக எண்ணாமல் போனால் என் நாவு என் மேல் நாவோட ஒட்டி கொள்வதாக. அண்ணோட பார்வை எப்படி? நீ யார் அழைக்கப்பட்டவன்? நீ யார் அனுப்பப்பட்டவன்? உனக்கு மட்டும் வித்தியாசம் உண்டு. நீ உட்கார்ந்து கூட இடமான எந்த இடம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு மனதிலே கத்தனை சோத்திரம். பாபிலோ வேதம் சொல்லுகிறது மகா பாபிலோன் விடுதலை வாசம். அப்ப இந்த வருஷத்துக்கு நடுவில் வந்திருக்கிறோம். ஆபத்து புஸ்தகம் 2வது வாசிக்கிறோம். வருஷத்துக்கு நடுவில் கிரியை உயிர்ப்பி ஆண்டவரே, உயிர்ப்பி ஆண்டவரே. செத்தமின் ஆத்மோட போகும், உயிர மீது ஆத்தேத்தா போகும். அந்நிய தேசத்தில் யோசேப்பு இருந்தால் அவர் சொன்ன தீர்மானம் என்ன? தேவனுக்கு விரோதமாக பாவம் எப்படி என்று சொல்லி வைராக்கியம் இருந்தானே. அந்த வைராக்கியம் எங்கே? நீ பாபிலோன் நாரில்லை என்று சொல்லி சிறைப்பிடிக்கப்பட்ட நிலை இருந்தாலோ, சீர்கிட்ட நிலை இருந்தாலோ, வாக்கில வேதனை அனுபவம் இருந்தாலோ, சோதனை இருக்கலாம், இந்த இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், தள்ளப்பட்டு இருக்கலாம், வெறுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் நீ பெற்ற ரட்சிப்பினுடைய பிரதர்ஷனம் எங்கே? 6 நாட்களிலே கண்களை பிடிக்கிக் கொள்ள கொடுக்கணும் என்று சொன்னதான அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? வெளிவிலக போகிறாயா? எனக்கு மனதை வச்சிருந்தே இந்த சிறியர்கள் சீயோனை நோக்கி அழுகிறார்கள். சீயோன் உயர்ந்த இடம். கர்த்தர் சீயோன் உன்னை ஆசீர்வதிப்பார். சீயோனுக்கு தயவு செய்த வேலை நேரமும் வந்தது. சீயோனே, உன் பெயர் சீயோன். நீ சிறைபிடிக்கப்பட்ட பின்னாலே பாபிலோன் அருகே அவர் இருந்தார். ஆனால் பாடினார்களா? இல்லை, இல்லை, இல்லை. எனக்கு மனதை வச்சது இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம், இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் யெகோவாகிய திருச்சபைக்கு வருவதாக என்று சொல்லி பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு மனதை வச்சது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சில பாபிலோன் வரும், சில பிரச்சனைகள் வரும், சில போராட்டங்கள் வரும். சாத்தானை பேச ஆபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரிகிற கிழிச்சூழலே கிடந்தார்களே, வைராக்கியம். உண்மை தவிர யாரும் பரவுகிற ஒரு வைராக்கியம் உண்டோ? உண்டோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி வாழ்க்கை வாழ்ந்து ஒரு சமயம் சிறுவனா இருந்த பொழுது எங்க ஒரு ஓலத்தை சினிமா படம். அப்பொழுது பெருமானவர்களே, நான் ஸ்கூல் படிக்க வேலையில் சினிமா படம் பார்க்க போயிருக்கேன். சில சமயத்தில் ஆட்டோ தான் படிப்பேன். 5வது படித்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அந்த தியேட்டரில் சினிமா படம் போடுவதாக அங்கே ஒரு கோயில் இருக்கும். அந்த தேங்காய் உடைப்பாங்க. தேங்காய் உடைச்ச பிறகு தான் நினைச்சுவாங்க. இங்க வாழ்க்கையிலே வறுமையின் உச்சகட்டம், வறுமையின் பிடி, வெளியே சொல்ல முடியாத வறுமை மாற்றிக்கொண்ட ஒரு சூழ்நிலை 1965, 66 கிடைக்கும். அப்பொழுது தேங்காய் உடைக்க போகலாம். நான் பார்த்துட்டே இருக்கேன் இல்லையா. இட்லி சட்டி வச்சு சாப்பிட்டு 6 மாதம் ஆச்சு. சரி, இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்ச வேண்டியதான். இந்த தேங்காய் என்ன செஞ்சிருவோம், பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே ஓங்கி உடைச்சான். திருமணங்களே நம்ம ரொம்ப குள்ளமாக இருப்பேன். சித்த உடம்பு பாஞ்சு போயிருப்பேன். அப்பொழுது உடைக்கும் பொழுது அப்படியே பறந்து போயிட்டு செய்தேன். நான் தேங்காய் மொழியே படுத்துட்டேன். ஒரு சல்லி தேங்காயோட யாருன்னு செய்யல, போகவே இல்லை. அப்படியே திருமணம் எடுத்து தேங்காய் போட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். நான் நினைச்சேன் எங்கள் அம்மா என்னை மிச்சி கொள்வாரு. என்னை சந்தோஷம், என் பிள்ளை ஜெயிச்சுட்டா, என் பிள்ளை மண்டாண்டு வெற்றி கொள்வான்னு நினைத்து, நாங்கம்மா நாளைக்கு நினைச்சுங்க இட்லிக்கு சட்னி கேட்ட முதல் கேள்வி, இது உனக்கு யார் கொடுத்தா? நம்பர் 1. எங்கிருந்து எடுத்தால்? நம்பர் 2. எங்கே கிடைச்சி? அப்போ எங்கள் அம்மா பார்த்து சொன்னேன், அம்மா நான் திருடனா செய்யலாமா, அப்படிலாம் செய்யணும் தெரியும்ல. ஒன்றுமா பக்கத்தில் சில பக்கத்தில்
சின்ன பக்கத்துல பணம் கொடுத்து தாக்கலைப்பாங்கல்ல. ஆகவே சட்னி சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சு, ஒரு கட்சி தானே கொடுக்குறீங்க, அதனால என்ன செய்தேன், தேங்காய் என்ன செய்தேன் அப்படி குடிச்சிட்டேன். நான் உங்க பிள்ளை இல்லையா, விட்டுருவா அப்படின்னு சொல்லி கொடுத்தம்மா எடுத்துக்கவாங்க. சரி இருன்னு சொன்னாங்க. சரி அப்படி வெயிட் பண்ணுறேன். நேரம் போனேன். ஓலை வீடு, கருப்பு மட்டம். இப்போ கருப்பு மட்டம் பனைமரத்தில் பனைமரம் பார்த்தீங்களா, பனைமரத்தில் ஓலைய திருமணங்களே கருப்பு வாழ்வார் கருப்பு மட்டம் இருக்கும். அங்கே கருப்பு அடி தான் எடுத்தார். அடினா அடி சரியா வீட்டை சுற்றி ஓடுறேன். மானம் செய்ய மாட்டேன் சொன்ன வார்த்தை, உன்னை பட்னி போட்டு சாகடிச்சாலும் சாகடிப்படுத்தாரிய அந்நிய தெய்வத்துக்கு படைக்கப்பட்ட நிச்சய மாட்டேன் கொடுக்க சொல்லி அன்றைக்கு தூக்கி எறிந்தார். வைராக்கியம் 108 வயது வரைக்கும் தாய்மையோடு இருந்தார்கள். வைராக்கியம் எனக்கு என்ன தேவச்சரமே பாருங்கள் எல்லாம் கிடைக்கும். ஜாக்கிரதை, எங்கே கற்றுக் கொண்டிருக்கிறோம். நீ பரவி போகிற ஆளா, அது பைசோ நாளோ, பாகுலோ நாளா, சூழ்நிலை நிமித்தம், பிரச்சனை நிமித்தம், பரவல் நிமித்தம், இந்த நிமித்தம், அவமான நிமித்தம் சிறைப்பட்ட சூழ்நிலைகளே, சிதைக்கப்பட்ட சூழ்நிலை நீ பாபிலோனிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஜாக்கிரதையாயிரு. எனக்கு என்னோட முத்துகளை பந்திக்கு படைச்சுள்ளது போடக்கூடாது. சோத்திரம் அது உறுதியாக இருந்தார்கள். நாட்கள் வந்தன. எனக்கு எம்மாவோட கர்த்தரை சோத்திரம். எந்த சீவன் சிறைப்பட்டதோ, எந்த ஜனம் சிறைப்பட்டதோ, அந்த சிறைப்பட்ட ஜனத்தை விடுவித்தோ. இந்த மத்தியான வேளையிலே பிரிமணங்களே உன் சிறையிருப்பை நான் திருப்ப போகிறேன். அல்லேலூயா. தெற்கு வெள்ளத்தை திருப்புவது போல என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவேன். எழுந்திருக்கலாமா? எழுந்திருக்கலாமா? ஒப்பு கொடுப்போம். முதலாம் மாற்றுக்கு பைசோ ஆவிலா தேசம் சுற்றி ஓடும், அங்கே பொன் விளையும். பைசோ என்று சொன்னால் அங்கே அந்த ஆறு ஓடும் பொழுது பொன் விளையும். பொன் விசுவாசம். இங்கே அத்துறை விசுவாசம் வருவதாக. விசுவாசத்தின் ஆவி உடையவனாய் இருந்து விசுவாசத்தை பேசுகிறேன். விசுவாசத்தையுடைய மையமே காண்போம். பரிசோனாரு இரண்டாவது பரவி போகிறாரு. இந்த ஊழியம் பரவ போகிறது. சுவிசேஷ ஊழியம், ஜெப ஊழியம் பரவ போகிறது. ஒரு ஜாமக்கர் அபிஷேகத்தை இன்னைக்கு அதை ஊற்ற போகிறது. ஒரு ஒவ்வொரு தலையிலும் ஜாமக்கர் அபிஷேகம், அதிகால அபிஷேகம், கெட்டப்பட்ட தோற்ற ஜெப அபிஷேகம் ஆனால் ஊற்ற போகிறார். நீ பரவி போகிறார். ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாக நீ கட்டப்பட்ட நிலையிலே, சிறைப்பட்ட நிலையிலே பாபிலோன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயோ, அந்நிய தேசத்திலே, அந்நிய முகத்திலே நீ பிடிக்கப்பட்டிருக்கிறாயோ. எப்ராஹிம் அந்நிய ஜனத்தில் கலந்திருந்தான். நீ பிடிக்கப்பட்ட ஜனம் அந்நிய தேசத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தானோ. காத்திரு, பொறுத்திரு. உனக்கு இருக்கிற கிருபையை, உனக்கு இருக்கிற வல்லமையை எனக்கு மனவரே பாவாய் போன பாபிலோனுக்கு கொடாதே. பாபிலோன் விழக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. பாபிலோன் விழக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. அந்த மகா பாபிலோன் விழுந்தது என்று வாசிக்கிறோம். உன்னை விழச் செய்த பாபிலோனை விழச் செய்வேன். உனக்கு விரோதமாக எழும்பின பாபிலோனை நதம் பண்ணுவேன். ஒரு அம்பீதா ரபா ரிஷதுரியா ஓ ஹிமாரா ரிபாலா துரியா எல்லாரும் கைகளை போய் அப்படியே கர்த்தரை சோதரம் பண்ணலாமா? அப்படியே சோதரம். நீ யாராய் இருக்கிறாய்? நீ பைசோனாது, நீ பரவி போகிறாரு. அல்லேலூயா. ஆண்டவரே அப்படியே நீ மாற்றும் என்று சொல்லி அப்படியே கர்த்தரை சோதரம் பண்ணலாமா? தோதுரம் 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 தோதுரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஓ மக்களே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை நோக்கி நன்றி ராஜா. நம்முடைய சபையை கர்த்தாவே பொன் விளைகிற நிலமாக தேசமாக கர்த்தரை வைத்திருக்கிறபடியால் நன்றி ராஜா.
விசுவாசமாகிய பொன் ஆண்டவரே இந்த சபையில ஊழியத்துல கர்த்தாவே விலையை செய்வதற்காக கர்த்தாவே இந்த சபையை எழுப்புவதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 6 ஆண்டவர் பைசோன் 6 பார்வை போகிற 6000 நன்றி ராஜா. இந்த ஊழியம் பல மடங்கு பெருக போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட அப்பா முகமுகமாய் நீ பேசின உங்க வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவர். என் ஆசிரியர் அழைத்து கொண்டு வந்து பயன்படுத்தினீர் அப்பா. அவர் மூலமாய் நீ பேசினீர். உங்களுக்கு நன்றி ராஜா. கொடானபடி நன்றி ராஜா. மீதமான ஆராதனை ஒவ்வொரு ஆசீர்வாதத்தோடு நடக்க முடியாது. இயேசுவின் மூலம் கேட்கும்